तेरे मेरे बीच में அப்படின்னு மறுபடியும் the episode start 2 years தான் புருஷன். ஆக்சுவலா ஆண் அது வரைக்கும் சொல்லவே மாட்டான், பாவம். ஆணுக்கு சொல்லவே தெரியாது, ஏன்னா அவனுக்கு ஹீரோனே சொல்லி பழக்கிட்டாய். அழுதா கூட பாத்ரூம்ல தான் போய் அழுகும். பாத்தீங்களா இல்லையா? ஆம்பளைனா வீரமாவே இருக்கணும். எவ்வளவு அடிச்சாலும் வலிதாங்கிற ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது இதுதான். வலிக்காத மாதிரியே ஒருத்தன் எத்தனை வருஷம் தான் நடக்குது, 45 வருஷத்துல அவன் பழகிரும். கிட்டத்தட்ட இந்த 10-15 ஆண்டு காலத்துல 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் பெருகிற போது முத பிள்ளைகிட்ட 2ஆம் பிள்ளைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அம்மாக்கள், நீ மூத்தவன் சும்மா இருந்துவாங்க. அடுத்து சின்ன பிள்ளை, அப்புறம் கடைக்குட்டி மேல கடுமையான ஒரு செல்லம் இருக்கும். இப்படி நகர்ந்து போகையில எல்லாம் பண்ணி ஒரு பேர பிள்ளைலாம் வந்து அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்த பிறகுதான் ஞாபகம் வரும், ஐயோ புருஷன் ஒரு கேரக்டர் இருந்தானே, அவனுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுட்டு கொடுத்தவன், ஆசைப்பட்டாலாம் மலாப்பொடி வச்சு கொடுத்தவன், அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்தவன், இப்ப அவன் எந்த முக்குல உட்கார்ந்துருக்கானே தெரியலனா அவர் பழைய பேப்பர் ஒண்ணு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில லைட்டை போட்டா திட்டுவாங்களோ இல்லையாங்கிற பயத்துல ஜன்னலை திறந்து வச்சு அந்த வெளிச்சத்துல வழக்கம் போல ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப போயிட்டு திடீர்னு ஒரு காஃபி வரும் 21 வருஷம் கழிச்சு.